ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, நான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் பேசுகிறேன். யார் சொல்லுங்க. பாஸ் நீங்களா? இன்னைக்கே வா, இப்போவே வா. யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்களே. அவங்க தான் எப்போவுமே தயாராக இருக்கணும். எஸ் எஸ், நான் இப்போவே எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறேன். ஹலோ, என்ன தூங்குறீங்களா? எழுந்துறீங்க. ஆமாம், இன்னைக்கு தான் அந்த நாள். இன்னைக்கு தான். சீக்கிரம் எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. சே, நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. வாவ் வாவ் வாவ், என்ன அருமையான நாள் இது. சூடாக ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினா சூப்பராக இருக்கும். ஹாய் மைக்கேல், எப்படி இருக்க? ஒரு வடை ஏற்பாடு பண்ணுறியா? நல்லா இருக்கும். வடை சாப்பிட்ற நேரமா இது? கபரியே, போய் உங்களுடைய எக்காலத்தையும் குழலை ரெடி பண்ணுங்க. எக்காலம் தானே, அதெல்லாம் எப்போவே ரெடி தான். அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் எக்காலம் ஊதுவீங்க, அப்படி தானே? யா யா யா, நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா இன்னைக்கு தான் அந்த நாள். மைக், என்ன சொல்கிற? இன்னைக்கா? இருக்காதே, நான் எக்காலத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டே. சும்மா தானே சொல்கிற? கடவுளே கால் பண்ணி சொன்னார்ப்பா, இன்னைக்கு தான் அந்த நாள். நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நான் அப்புறம் போய் பார்க்குறேன், அவர் எங்கே இருக்காரோ தெரியலை. இதோ அவரே வராரு. என்னப்பா கபேரியல், எப்படி இருக்க? ஒரே குஷி மூட்ல இருக்க போல. உங்களுக்கு என்னப்பா, சோசா சேரை போட்டு உட்காந்து நல்லா படுத்துருவீங்க. நான் ஒன்றும் எக்களத்தை எடுத்து ரெடி ஆகலை, நான் போய் ரெடி பண்ணுறேன். மைக் என்னப்பா சொல்றான்? இவனும் ரெடி ஆகலன்றான். ஏதாவது போட்டி நடக்க போகுதா? 2ஆம் வருகை நாளுக்கு அவர் ரெடி ஆகலன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? நான் எல்லாரும் ரெடியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். எனிவே, அதுக்கு 100 வருஷமோ இல்லை 1000 வருஷமோ ஆகும். அதெல்லாம் கடவுள் தான் தெரியும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அதெல்லாம் 4 நாள் டிசைட் பண்ணியாச்சு. ஓ நிஜமாவா? எப்போ? இன்னைக்கு தான். வாட்? என்ன சொல்றீங்க? இன்னைக்கா? அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே. ஏதாவது நிறைய அறிகுறி வரும்ல நினைச்சேன். முக்கியமான ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. காமெடிக்காக சொல்லியிருப்பாரு. யார் சொன்னது? தாவீதா? மோசையா? இல்ல, பரமபிதா. கடவுளே கால் பண்ணி சொன்னாரோ? ஆமா. ஐயோ, நானும் ரெடி ஆகலையே. உடனே போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அதோ பீட்டர் வராரு, நான் அவரை அலர்ட் பண்றேன். சரி சரி, நான் சீக்கிரம் போறேன். என்ன மைக், தாத்தா இங்க மட்டும் ஓடுறாரு? என்னமோ 2ஆம் வருகை வந்து விட்ட மாதிரில ஓடுறாரு. உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது பீட்டர்? ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் ஆபிரகாம் தாத்தா ஓடுறாரு, இன்னொரு பக்கம் கபடியில் எக்காலத்தை எடுத்து ஊதி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அப்பப்போ பரலோகமே பிஸி ஆகிடுச்சே. நீங்களும் பிஸி ஆயிடுங்க பீட்டர். ஏன் மைக் பிஸி ஆகணும்? நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். போ. இனிமே ரெஸ்டே கிடையாது. ஏன் மைக்? ஏன்னா இன்னைக்கு தான் 2ஆம் வருகை நாள். இன்னைக்கு 2ஆம் வருகையா? ஒன்றுமே சொல்லலையே. கடவுளே கால் பண்ணி சொன்னாரு, இன்னைக்கு தான் 2ஆம் வருகை நாள். இன்னைக்கு 2ஆம் வருகையா? கடவுள் ஒன்றுமே சொல்லலையே. கடவுளே சொல்லணும், அதான் நம்ம எப்பவுமே தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரு. பட் இன்னைக்கு நான் மோட்ச வாசலை திறக்கலை, புக் எடுத்து வைக்கல, சாவி எங்கே வச்சேனே தெரியலையே. எனக்கு யாராட்டும் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. பவுல், தாமஸ் எங்கப்பா இருக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. ஹாய் மைக், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தாவீது, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பரலோகமே பரபரப்பாக இருக்குது. யாராவது புனித பட்டம் வாங்கிட்டு வராங்களா? உங்கள் இசைக்குழுலாம் தயார் பண்ணிட்டீங்களா? கடவுளை போற்றி இறை வணக்கமே நீங்கள் தான் பாடணும். என்ன சொல்கிற மைக்? எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 2ஆம் வருகை கோலாகலமாக தொடங்க போகுது. இப்போமா? நம்ம பரலோகத்தில் அவ்வளோ இடம் இருக்குதா? நான் இன்னும் என் வயலினை டியூன் பண்ணவே இல்லையே.
அதெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. நீ ஒவ்வொரு பங்குக்கும் போய் எல்லாரையும் அலர்ட் பண்ணு, அவங்களும் ரெடி ஆகட்டும். தாவீது, பரலோகத்தை கொஞ்சம் பரபரப்பாக்கி பார்க்கலாம் தான் இப்படி செய்தேன். கடவுள் எனக்கு கால் பண்ணி சொல்லலை, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. அந்த நாளையும் அந்த நிமிடத்தையும் பிதாவை தவிர யாரும் அறியார். விண்ணகமும் மண்ணகமும் கடவுள் வருகைக்காக ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்கணும். இப்ப நாங்க தயார், நீங்க தயாரா? தயாரா? தயாரா?